இணையமைச்சராக வச்சுருப்பாங்க, நிதித்துறை இணையமைச்சராக. கடைசி காலத்தில் தான் வேறு வழி இல்லாமல் கேபினெட் அந்தஸ்தை கொடுத்தாங்க தெரியுமா? அதனால் வந்து நீங்கள் பாஜகங்கிற பூச்சாண்டியை காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு உங்களோட அவங்க நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதிமுகவை வந்து பாஜக அடக்கி கொண்டிருக்கிறது, அதிமுகவை தன்மையப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்களால எதுவும் வெளிப்படையாக பேச முடியலன்னு சொல்கிறாங்க சார். என்ன வெளிப்படையாக பேச முடியலன்னு நான் கேட்குறேன். காவிரி பிரச்சனையில் 45 நாட்கள் அவையை முடக்கணும் பாராளுமன்றத்தை. நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம். நீங்கள் கூட விமர்சனம் வைப்பீங்க அடிமைன்னு சொல்லி. யார் அடிமையாக இருக்கிறது? நீங்கள் தான் காங்கிரஸை எதிர்த்து பேசுகிறதுக்கு திராணி இல்லாமல் நீங்கள் தான் அடிமையாக இருக்கீங்க. பேசுங்களேன், சிவகுமாரை எதிர்த்து, டிகே சிவகுமாரை எதிர்த்து ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு காவிரியிலேருந்து. பேசுங்களேன். அவையை முடக்கணுங்க 42 நாள். காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சோங்க. அவங்க வந்து இதில் 205 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கல. காவிரி பிரச்சனையில் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து கண்டெம்ட் பெட்டிஷனை போட்டோமே, நீதிமன்ற அவமதி வழக்கு. நீங்கள் சொல்கிற கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கே பேசாமல் இருக்கிறோம்? நீங்கள் தான் பேசாமல் இருக்கீங்க. என்ன லட்சக்கணக்கான பேர் செத்த போது நீங்கள் பேசலை. கேட்டால் அடிமைக்கு ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? உங்களுடைய கவர்மெண்ட் தானேங்க இருந்துச்சு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு யாருடைய அரசுங்க? உங்கள் கவர்மெண்ட், கோலியேஷன் கவர்மெண்ட் தானேங்க. 9 பேர் கேபினெட் அமைச்சராக எதுக்கு இருந்தாங்க? லட்சக்கணக்கான பேர் சாவர போது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கா? நாங்கள் என்றைக்குமே பர்சனட்லி நாங்கள் மத்திய அரசில் அங்கம் வைக்கல. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் அங்கம் வச்சிங்க? ஏறக்குறைய நீங்கள் பிஜேபி இதில் வந்து 2001 வரைக்கும் இல்லை, 4 to 14ங்கிறது இங்கே. அதுக்கு முன்னே பிஜேபி கவர்மெண்ட்லேயும் நீங்கள் இருந்தீங்கல்ல, முரசொலிமாரா இருந்தார்ல. அப்போ சேர்த்திங்கன்னா வந்து 10 + ஒரு 4 14 வருஷங்கள் மத்திய அரசில் அங்கே வச்சுட்டு என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? 2007 வந்த காவிரி பிரச்சனையினுடைய இறுதி தீர்ப்பு 205 டிஎம்சியா? காவிரி பிரச்சனையுடைய இறுதி தீர்ப்பு. உங்கள் அமைச்சர் 9 பேர் இருக்காங்க கேபினெட் அமைச்சரில், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. அது இல்லாமல் முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் வந்து மிருகபலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணால் கவர்மெண்ட் கவுந்துருங்கிற அடிப்படையில். அடுத்ததுலேயும் நீங்கள் கோலியேஷன் கவர்மெண்ட்டில் 2004 to 9, 9 to 14 என்ன பண்ணீங்க? 2007 வந்த காவிரி இறுதி தீர்ப்பு 25 டிஎம்சி. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2012 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கெஜெட்டில் வெளியிடப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? யார் துரோகம் பண்ணுறது? துரோகங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கான அருகதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. அப்படி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா சாத்தான் வேதம் ஓதுவது போல், கசாப்பு கடை வச்சுருப்பவன் அகிம்சாவாதம் பேசுவது போல தான் அப்படி தான் என்னால் விமர்சனம் செய்யணும். என்ன பண்ணீங்கிற? நீங்கள் மத்திய அரசில் அங்கே வைக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறதுக்கு மத்திய அரசில் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொன்னீங்க. இவ்வளவு நடந்திருக்க. நீங்கள் அந்த காவிரி பிரச்சனையுடைய தீர்ப்பை கூட உங்களால் வெளியிட முடியல. உங்கள் கவர்மெண்ட் தானேங்க இருந்துச்சு. என்ன காரணம்?